இந்த சில வாரங்களுக்கு முன்னாடி வந்து தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போயிருந்தார். இன்னும் சில நாடுகளுக்கு போய் முதலீடுகளை ஈர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தார். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா முதலீடு ஈர்க்கிறது மூலயமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 பேருக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இதோடைய உண்மையை தெரிஞ்சுங்கன்னா இந்த முதலீடுகளே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 பேர் வேலை அப்படின்ட்டு சொன்னாங்க. அந்த 5000 பேர் நான் இங்கே இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமா பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. வெளி மாநிலங்கள்லேருந்து வந்து தான் அந்த 5000 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா டாடா டெக்னாலஜிஸோட ஒசூர் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7000 இல்லை 5000 இருக்கும். அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா உமன் டெக்னீஷியன்ஸ் வந்து உத்தராகண்ட்லேருந்து தான் ஹையர் பண்ணாங்க, தமிழ்நாட்டிலேருந்து ஹையர் பண்ணலை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் உருவாக்கப்படுற எல்லா மேனுஃபேக்சரிங் தொடர்பான வேலைகள் அனைத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்தவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா 80% மேலே இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய குறைவான சம்பளம் அப்படின்ட்டு சொல்லலாம். மாதமே ஒரு 10,000 9,000 இந்த சேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்திலேருந்து ஆள் வராங்க. இதே இங்கே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 12,000 15,000 18,000 இதுமாரி வந்து தர வேண்டியதாக இருக்கும். இந்த நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்த நிறுவனமாக இருக்கும், நிறைய சம்பாதிப்பாங்க. ஆனால் இவங்க ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. அதனால தான் இந்த நிறுவனங்கள் வந்து ரொம்ப உயர போயிட்டே இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இதனால் நம்மளுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேலை வாய்ப்புகளும் வெளி மாநில ஆளுக்கு கிடைக்க போகுது. அதுவும் இல்லாமல் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இது வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோன்னுவாங்க. அந்த ஒப்பந்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்மளுக்கு பாதகமான விஷயங்கள் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா நீங்கள் எவ்வளோ தண்ணீர் வேணுமோ எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பில் வந்து கம்மி காஸ்ட்டுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சப்சிடி தரோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சலுகைகள் தருவாங்க. நம்மக்கிட்ட இருந்த அந்த சலுகைகளும் போயிடுச்சு, கரண்ட் பில்லும் கம்மி காஸ்ட்டு கொடுக்குறோம். அவங்க கொடுக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகளும் தமிழர்கள் கிடையாது, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கிடையாது, வெளி மாநிலத்துலேருந்து தான் வந்து வேலை செய்கிறாங்க. பெட்டர் நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்டை முதலீடாக கொண்டு வரதுக்கு பதிலாக சர்வீஸ் பேஸ்டு இண்டஸ்ட்ரியே கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேஸ்டு இண்டஸ்ட்ரின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி ஃபீல்ட்ஸு இதுமாரிலாம் வரும், சாஃப்ட்வேர் டெக்னாலஜி இது மாதிரி வேலை வாய்ப்புகளை எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து சேலரியும் கரெக்டாக இருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கே வேலை வாய்ப்பும் கிடைக்கும். இது தெரியாமல் நான் போய் வெளிநாட்டில் போய் முதலீடுகளில் எடுத்துகிட்டு வந்தேன், இந்த கம்பெனிலேருந்து இவ்வளோ முதலீடுகள் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற ஸ்டாலின் தலைமையிலான அரசாக இருக்கட்டும், முன்னாடி இருந்த எடப்பாடி அரசாக இருக்கட்டும், இல்லை அம்மா அவர்களுடைய அரசாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து இது மாதிரியான தவறுகளை தான் வந்து செய்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கட்டும், சின்ன சின்ன கம்பெனிகள், சின்ன சின்ன குறு தொழிலாளர்கள் இவங்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா தமிழர்களுடைய வேலைகள் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கம்மியானவங்க தான் இருக்கிறாங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்தவர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இதில் 2 விஷயம் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் பற்றாக்குறை வந்துடுச்சு. இன்னொன்று, அடுத்தடுத்து ஒரு சந்ததியிலேருந்து அடுத்தவங்க வந்து வேலைக்கு வரதுக்கு பதிலெல்லாம் நம்ம படிக்க போயிட்டாங்க. இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை பெருக்கம் குறைவு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். என்னடா மக்கள் தொகை குறைவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பீக்கான டைமில் மக்கள் தொகை நம்ம கொஞ்சம் அதிகமாக போச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். அதிகமாக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கட்டுப்படுத்திட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா லேபர் ஷார்ட்டேஜ் வந்து ஏற்பட்டுது. இதெல்லாம் தடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பெருக்கம் வந்து தமிழ்நாட்டில் வரணும், அதுவும் தமிழர்களிடையே வரணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். வட இந்தியர்களுடைய மக்கள் தொகை பெருக்கம் காரணமாக தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வேலை செய்கிறாங்க, அதிகமாக இருக்கிறவங்க வந்து இங்கேயும் வந்து வேலை செய்கிறாங்க. மக்கள் தொகையை ஒரு ஆவரேஜாக நம்ம மெயின்டைன் பண்ணோம். ஒரு சடனாக ஏறினோடனே மக்கள் தொகை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வைப்போம். அதே குறைஞ்சி வரும்போது நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா லேபர் ஷார்ட்டேஜ் வரும். அப்போ வரும்போது நம்ம என்ன பண்ண முடியும், மக்கள் தொகை கம்மியாக இருக்கிறதுனால வெளி மாநிலங்கள்லேருந்து ஆள் வந்து தான் அந்த வேலைகளை செஞ்சாகணும், பூர்த்தி செஞ்சாகணும். அதனால் மக்கள் தொகையை ஒரு கட்டுப்பாடோடு வச்சுருக்கணும். அதுவும் இல்லாமல் சர்வீஸ் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரொம்ப அதிகமாக தேவையில்லை அப்படின்ட்டு சொல்லலாம். இதனால் நம்மளுடைய நிலம், நீர், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த லேபர் ஒர்க்கர்ஸ் இது எல்லாமே வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஒரு லாஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இதை புரிஞ்சுக்கணும் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள். யாருன்னா இனிமேல் வந்து நான் இத்தனாயிரம் கோடி வந்து முதலீடு கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா, அதெல்லாம் வந்து ஒரு கண் துடைப்பு தான். அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் நன்மை இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும்.